சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு அனைத்து விதமான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பிற்பகுதியில் ஒப்பிட்ட அளவுக்கு குறைவாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் தருவார்கள். உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தரும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை வழங்கும். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். 11வது வீட்டில் சனி, சூரியன் மற்றும் புதன் வருமானத்தை அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவுகளில் உங்களுக்கு பதற்றம் அதிகரிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் அதன் உச்சமான ராசியிலிருந்து உங்கள் 10ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீர்கள். கடின உழைப்பால் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் உள்ள யாருடனும் காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலும் அதன் பின் 11ஆம் இடத்திலும் நிற்பதன் மூலம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை கொடுக்கிறார். உங்கள் திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் பகவான் 11ஆம் வீட்டில் சனி புதனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறதால் செவ்வாய் உங்கள் 5வது வீட்டை 10ஆம் வீட்டிலும் குரு முதல் வீட்டிலும் பார்ப்பதால் 5ஆம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கத்தால் உங்கள் படிப்பில் தடைகள் மற்றும் தடைகளாக இருக்கலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்திலும் அமர்வதால் உங்களுக்கு குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து அன்பு உணர்வு வளரும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தாக்கம் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகளின் டென்ஷனை குறைத்து அன்பு அதிகரிக்கும். சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் கூட்டு செல்வாக்கு 5வது வீட்டை பாதிக்கும். இது உங்கள் காதல் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை வரும் சூழ்நிலை காரணமாக உருவாகலாம். திருமணமானவர்களை பற்றி நாம் பேசினால் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் முழு கண் வைத்திருப்பார். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நிதி பார்வையில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்ய தொடங்குவீர்கள். நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் அவற்றை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது மற்றும் 11ஆம் வீட்டில் சனி, சூரியன், புதன் மற்றும் 5ஆம் வீட்டில் அவர்கள் அம்சம் இருப்பதால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். துக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையும், கண் பிரச்சனையும், வயிற்று நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை தென்படுவதால் பயணங்களின் மீது போகும்போது மிகுந்த கவனமும் நிதானமுமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பதன் மூலம் வயிறு கோளாறுகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறும் வகையில் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களால் அனுகூலமடையும் வாய்ப்பு சிலருக்கு அமையக்கூடும். பொதுவாக எதிலும் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்களும் பெரும்பாலும் விலகும். மகான்களின் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் எதுவாயினும் கிடைக்க வாய்ப்புண்டு. ஆலய தரிசனம் கண்டுவர குடும்பத்துடன் ஒரு பயணத்தை மேற்கொண்டு திரும்புவீர்கள். அரசு வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நீர்நிலைகளில் எச்சரிக்கை தேவை. அவசர பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சகோதர வழியில் திருப்தி தரக்கூடிய ஒத்துழைப்பு கிடைத்து வரும். சிலர் அசையா சொத்தை வாங்குவது முனைக்கூடும். பல புழக்கம் உங்களுக்கு மனநிறைவு தரும் வகையில் இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனை எதுவும் இருக்காது என்றாலும் பெரும் தொகை கடன் கொடுக்கும்போது போதிய ஆவணங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எதிலும் அவசரப்பட்டு எடுக்காதீர்கள்.
ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சாதக பாதங்களை அறிந்த பின்னர் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. கோபத்தை குறைத்து அனைவரிடம் கனிவாக பேசி பழகுவது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வருவது அவசியம். எதிர்பாராத தன வரவுகள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலை உண்டு. நண்பர்களால் சில அனுகூலமடையும். உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம். உங்களுக்கு பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.